ஹாய்ங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் டே விளாக் தான் பார்க்க போறோம். ஏன்னா, கன்டினியூஸா ஒர்க் இருந்துட்டே இருந்துச்சு நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ, அதனால வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, பெருசா கிளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது அதெல்லாம் முடியாது. சமைக்கிறோமா, சாப்பிட்றோமா, ஒர்க்குக்கு ஓடுறோமா, 4 பாத்திரத்த கழுவுறோமா அப்படிதான் இருக்கும். ஸோ, இன்னைக்கு ஒரு நாள் வந்து நம்மளுக்கு ரெஸ்ட் இருக்கு. ரெஸ்ட்டுனா இன்னைக்கும் ஒர்க் இருக்கு. பட் கொஞ்சம் இந்த வேலையெல்லாம் பார்த்துரலாம். ஏன்னா, ரொம்ப கசகசன்னு இருக்கு. ஒரு வாரமா வந்து நம்ம எந்த வேலையுமே செய்யாம, மேலோட்டமா கூட்டி விட்டு எல்லாம் பண்ணதுனால. இந்த வீடு வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டேன். ஏன்னா காலையில் சமையல் வேலை முடிக்கணும்னு இன்றைக்கி சாப்பாடு, பருப்பு குழம்பு, முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு பருப்பு குழம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைப்பூ போட்டு இன்றைக்கி பொரியல் வந்து பண்ணிட்டோம். ஸோ இந்த வேலையெல்லாம் முடிஞ்சுன்னா பால் காய வைக்கணும், அவ்வளோதான் ஒர்க்கு. ஸோ இந்த வீடு வந்து ஃபுல்லாக ஓரளவுக்கு நான் எல்லாமே வந்து தொடச்சி எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ வெளியே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். வெளியே பாருங்க, அப்படியே க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். சரி இப்போ வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ தான் இந்த இடம்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன். இன்னும் இங்கே க்ளீன் பண்ணணும். ஏன்னா மேக்கப்போட திங்ஸ் எல்லாமே வந்து இதுக்குள்ளே வச்சுருக்கிறது அப்படிங்கிறதுனால சில பொருட்கள்லாம் இல்லை அப்படின்னா இதில் எல்லாத்தையுமே தேடணும், எதுக்குள்ளடா வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா குருவி வந்து உட்காந்து இந்த கண்ணாடியை இது பண்ணி அதுக்கு ஷால் போட்டுட்ருக்கேன். இப்போ அதெல்லாம் எடுத்து அதெல்லாம் தொடச்சி எல்லாம் பண்ணிவிட்டு, ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும். டோட்டலாக எல்லாத்தையும் எடுத்து இதுக்குள்ளே வச்சுருக்கோமா, க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள். எனக்கு இருக்க வேலை பத்தாதுன்னு இவங்க 2 பேரும் வேலை எக்ஸ்ட்ரா வேறு வேலை வைக்குவாங்க. அதனால் இதை எல்லாம் வந்து பண்ணிவிட்டு இன்னும் அந்த வீடு பார்த்திங்கன்னா பயங்கரமாக கிடக்கு. இங்கே எல்லாம் இதெல்லாம் எடுக்கணும். நம்மளோட ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே போட்டு போனது, துணியே துவைக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கேயும் அதே தான் ஃபுல்லாக இந்த மலைக்கு போட்டு போன ஸ்வெட்ரு, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிறது. என்னோடய துணி தைக்கலான்னு கட் பண்ணேன், அதையும் தைக்க முடியல. ஸோ அதெல்லாம் எடுத்து அவசரமாக இங்கே வச்சுட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா சவுண்டு கம்மி பண்ணப்பா. இங்கே பாருங்க எல்லாம் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இது எல்லாத்தையுமே ஓரங்கட்டணும். இப்போ நம்ம இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஜுவல் செட்டெல்லாம் வாங்கினது திருப்பி. ஸோ இங்கே துணியெல்லாம் களைச்சி எடுத்து வச்சுருக்கிறது. இது எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த டைமுக்குள்ளே இந்த ஒர்க்கை எல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் பாருங்கள், நாய்க்குட்டி எல்லாத்தையும் இழுத்து போட்டிருக்கு. இதுக்கு மேலே ஒரு பெரிய வேலை பாருங்கள். இங்கே பாருங்கள் எப்படின்னு குப்பை போடுற இடமாட்டு இங்கே வந்து ஆயிடுச்சு. ஸோ இதை எல்லாத்தையும் டோட்டலாக நம்ம அது வரைக்கும் க்ளீன் பண்ணோம். இன்றைக்கி இதுதான் வந்து ஒர்க்கு. மழையும் வேறு தூரிகிட்ருக்குது. இந்த ஒர்க்கு எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி ஸ்டிச்சிங் இருக்குது. டெலிவரி வேறு கொடுக்கணும். ஒரு 4 நாள் ஆச்சு. அதை ஸ்டிச் பண்ணி வச்சு ஓவர்லாக் போடலை. இன்னும் 2 பீஸ் மட்டும் ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்குது. அதை ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு திருப்பி நீ தம்பிக்கு வந்து ஸ்கூல் பேக்கெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போகணும். அதெல்லாம் வாங்குறதுக்கு போனோம் அப்படின்னா இந்த ஒரு 2 நாள் ஓடிடும்னு வச்சுக்கோங்களேன். இப்படித்தான் நம்மளுக்கு வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு நாளைக்கு என்ன, இது ஓப்பன் பிளேஸாக இருக்குது. நம்ம வீடு பார்த்திங்கன்னா சின்ன வீடு, ஆனால் ஜாமானம் நிறைய இருக்குது. என்னோடய கடை திங்ஸ் எல்லாமே இங்கேயே போட்டிருக்கிறதுனால என்ன தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சோம் அப்படின்னாலுமே வந்துட்டு அது திரும்ப க்ளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நம்ம களைச்சி போடுறோம். அப்புறம் ஓப்பனாக இருக்கிறதுனால உங்களுக்கு காற்றடிச்சா மண் நிறைய வந்து நிறையும். ஸோ அடிக்கடி வந்து நம்ம கூட்டிக்கிட்டே இருக்கணும், க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும், எல்லாத்தையும் தட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் இங்கே குருவி, காக்கா இதெல்லாம் இருக்கிறதுனால நமக்கு வந்து வேலை வந்து கரெக்டாக இருந்துகிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் பண்ணிவிட்டு வீட்டு வேலை எல்லாம் பண்ணிவிட்டு நம்மளோட பிஸ்னஸ் ஒர்க்கையும் பார்க்கும்போது நைட்டு பார்த்தோன்னா செம்ம டயர்டாக இருக்கும். இதில் எங்கே வீடியோஸ் எடிட் பண்ணி அதுக்கு நேரம் எத்தனை வீடியோஸ் எடுத்து வச்சு எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டேன். ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் எடிட் பண்ணி போடுறதுக்கு டைமே இல்லை. நைட்டு பார்த்திங்கன்னா செம்ம டயர்ட் ஆயிடுது, படுத்து தூங்கலான் இருக்குது. எடிட் பண்ணுற குக் வந்தேன்னா எனக்கு தூக்கம் வந்துடுது, அப்படியே தூங்கிடுறேன். அப்புறம் எங்கே நான் வந்து போஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் யூடியூப்பில் போடவே இல்லை. சரி இனிமேல் ரெகுலராக வந்து டே ரொட்டீன் வந்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் வந்து இப்போது இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வெள்ளிக்கிழமை நல்ல நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணி இன்னையில் தான் ரெகுலர் ரொட்டீனாக வந்து வீடியோஸ் கரெக்டாக போடணும்டா அப்படின்னு நினச்சிருக்கேன். ஆனால் நினைக்கிறேனே தவிர எத்தனை நாள் போடுவேன்னு எனக்கு தெரியல. ஸோ பார்க்கலாம் நம்ம எத்தனை நாள் இந்த ஒர்க்கை வந்து கண்டினியூவாக பண்ணுறோம். சாரி ஒர்க் இல்லை, நம்ம எப்படி கரெக்டாக வீடியோ போடுறோன்னு பார்க்கலாம். உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை எனக்கு தெரிஞ்ச வேலை, நான் பண்ணுற வேலை, நான் போடுறேன். மற்றபடி இந்த என்டர்டெயின்மெண்ட் அது இது அதெல்லாம் எனக்கு தெரியாத விஷயத்தை ஏன் நம்ம வந்து பண்ணணும். தெரிஞ்சதை பண்ணுவோம். வீட்டு வேலை தெரியும், எனக்கு தெரிஞ்ச வேலை மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒர்க்கு அது வந்து தெரியும், ஸ்டிச்சிங் தெரியும். இதை பற்றின்னு இல்லை, நம்ம டே ரொட்டீனாக போடலாம் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.
நம்ம அடுத்தடுத்து என்ன வேலைன்னு பார்க்கலாம் வாங்க. இல்லை ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எங்கள் வீடு இப்படி தாங்க இருக்கும் எப்போயுமே. ஏன்னா அண்ணா பசங்க 3 பேர், என் பையனோட 4 பேர். இவங்க 4 பேரோட ஃப்ரெண்ட்ஸுமே வருவாங்க. குப்பை ஓவராக போடுவாங்க. இப்போ வீடியோ எடுத்திருக்கேன்னு சொன்னோடனே ஆளுக்கு பின்னாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு குடுகுடுன்னு ஓடுறாங்க. இந்த மாதிரி தான் கலகலன்னு இருக்கும். நான் எப்பயாவது ஹைப்பர் டென்ஷனாக எல்லாம் வெளியே போங்கடா அப்படின்னு கத்துனேன்னு வைங்களேன், எல்லாம் ஓடிடுங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எடுத்து வச்சாச்சு. இன்னும் செல்ஃபு மட்டும் க்ளீன் பண்ணணும். நிறைய மண்ணு அதுக்குள்ள இங்கே பாருங்க, துணியெல்லாம் ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வீடியோஸ் பிடிக்கிறேன். நானும் தம்பி போகிறோம். பாத்திரம் வாடாத்தான் இருக்குது. இருந்தாலும் சரி, துணியெல்லாம் ஊற வைக்க போகிற பாருங்க. ஒரு கட்டுப்பை நிறைய துணி கிடக்குது. இந்த வாரம் பூரா துவைக்காது. அது போக அங்கேயே துணி கிடக்குது. ஸோ இதெல்லாம் போய் துவைச்சிட்டு பாத்திரம் கழுவ வேண்டியது இருக்குது கொஞ்சம். இங்கே இருக்கு பாருங்க. இந்த பாத்திரத்தை கழுவிட்டு மறுபடியும் வேலையை செய்யலாம். இன்னைக்கு வீட்டு வேலையே பொழுதன்னைக்கு சரியாக போயிடும் போல இருக்கே. நம்மளே வீட்டு வேலையும் பார்த்து நம்மளே சம்பாதிக்கிறதையும் பார்த்தோன்னா கொஞ்சம் முடியறதில்ல தான். நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு வாரமாக கொஞ்சம் வேலையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குதுங்களா, அதனால தான் துணியே துவைக்க முடியல. இன்றைக்கும் கொஞ்சம் சலுப்பாக தான் இருக்குது எல்லா வேலையும் செஞ்சு. ஆனால் இன்றைக்கும் துணி துவைக்கலின்னு வைங்களேன், அவ்வளோதான். பாட்டி வந்து செம்மையாக சண்டை போட்டுருவாங்க. அதனால் இன்றைக்கி இப்போவே துவைச்சி போட்டுடலாம். மழையும் இல்லாமல் இருக்குது. அதனால் துவைச்சி போட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பூஜை பண்ணலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லை, சரி ஈவினிங் வந்து பூஜையெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. கழுவு நீங்கள் தான் இப்போ இப்படியே துணி ஊற வைக்க முடியும். ஓ நான் ஒரு ஆள். அப்புறம் பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் துவைச்சி போட்டாச்சுங்க. அப்புறம் வெயில் லைட்டாக வந்துச்சு. அதனால் பெட்ஷீட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செடி மேலேயே விரிச்சு விட்டுட்டாங்க. செடிக்கு பந்தல் கட்டியிருக்கிறதுலையே விரிச்சுட்டு எல்லாம் ஹோலாக பார்த்தீங்கன்னா பூராத்தி கூட்டி தள்ளி எல்லா குப்பையும் வலிச்சாச்சுங்க. வலிச்சு கொண்டு போய் தெக்க கொட்டிட்டு வந்தாச்சு. தம்பியும் குளிச்சாச்சு. இனி நாங்கள் குளிச்சுட்டு நாங்கள் எங்கள் துணி மட்டும்தான் துவைக்கிறது இருக்குது. வேலை ஒரு வழியாக முடிச்சாச்சு. ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா குளிச்சுட்டு வந்துட்டு ரிலாக்ஸாக டீ வச்சு குடிச்சிட்டு உட்காந்தாச்சு. ஸோ நீ சாயங்காலமாக தீபம் போட்டு சாமி கும்பிட்டு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு இருக்குது. கொஞ்சம் போய் கோதுமை மாவு மட்டும் கரைச்சி வச்சுட்டு தோசை ஊற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பண்ணோன்னா இன்றைக்கி டே ரொட்டீன் முடிஞ்சுது. இப்படி தாங்க போகுது டே ரொட்டீன். உங்களுக்கு நாளைக்கு விளாக் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இந்த வேலையில் முடிச்சிட்டோம். அதனால் நாளைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம். நாளைக்கு அடுத்து வரக்கூடிய விளாகில் பாருங்கள் என்னென்ன ஒர்க் பண்ணுறேன்னு. சாயங்காலம் பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். பூலாம் நிறைய ரோஸ் வந்து பூத்துருந்துச்சு. சரி ரோஸே இன்றைக்கி வச்சுக்கலாம், செவ்வாய்க்கிழமை நம்ம தீபம் போடும்போது கரெக்டாக இருக்கும், மல்லிகைப்பூ முல்லைப்பூலாம் கட்டி போடுறக்குன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ரோஸ் எல்லா சாமிக்கும் வச்சுட்டுங்க தீபம் போட்டு நானும் தம்பியும் சாமி கும்பிட்டாச்சுங்க. அவ்வளோதான் எங்களோட வெள்ளிக்கிழமை ரொட்டீன். இப்படி தான் இருக்குங்க. சாமி கும்பிட்டு அப்புறம் நைட்டாக இருக்குங்க. அவ்வளோதான், சாப்பிட்டு தூங்க வேண்டியதானுங்க. இப்படி தான் போகுதுங்க ரெகுலர் ரொட்டீனு. நம்மளே எல்லா வேலையும் செஞ்சுங்க. இனி போய் உட்காந்து ஸ்டிச்சிங்கும் பார்த்திங்கன்னா நைட் 12 மணி வரைக்கும் உட்காந்து ஸ்டிச் பண்ணோன்னா இன்றைக்கி டே கரெக்டாக இருக்கும்.